ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎம் டிராஃபி ஈவெண்ட் சம்மந்தமாக ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக இப்போ நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருக்கீங்க, அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக எப்படி நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு செஸ் விளையாடுறீங்க, இல்லை ஒரு பேட்மிண்டன் விளையாட போகிறீங்க அப்படின்னா அது எப்படி ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணணும், அதுக்கான ஈவெண்ட்ஸ் லிஸ்ட்லாம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, ஸோ இது போன்ற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அந்த செய்தி வெளியீடு பற்றி பார்த்துடலாம். செய்தி வெளியீடு எண் 1723, வெளியீட்டு நாள் பாருங்கள் 28/7/2025. அதாவது 37 கோடி ரூபாய் மொத்த பரிசு தொகை கொண்ட 2025ஆம் ஆண்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு இணையதளம் மூலமாக பதிவுகள் நடைபெற்று வருகின்றன. ஸோ ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நடந்துட்டு வருது. ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேம் வந்து எப்படிருந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/8/2025 12/9/2025 வரை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளையாட்டுப் போட்டிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 12 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கும், அதே மாதிரி 17 வயது முதல் 25 வயதிற்குட்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கும், அடுத்ததாக பாருங்கள் 15 வயது முதல் 35 வரையிலான பொது பிரிவினருக்கும், அனைத்து வயது மாற்றுத்திறனாளிகளுக்கும், அரசு ஊழியர்களுக்கும் நடத்தப்பட உள்ளது. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்கூல் காலேஜ்லாம் டேரெக்டாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மற்றபடி இப்போ நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியில் போயிட்டு நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் 15லேருந்து அதிகபட்சம் 35க்குள்ளே தான் இருக்கணும். 35 வயசை தாண்டிச்சு அப்படின்னா உங்களால் இந்த போட்டியில் கலந்துக்க முடியாது. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வயது வரமும் கிடையாது. மினிமம் ஏஜ் லிமிட்டும் சொல்லலை, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் சொல்லலை. அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட்டும் கிடையாது, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாவட்ட அளவில் 25 வகையான விளையாட்டுப் போட்டிகள், மண்டல அளவில் 7 வகையான விளையாட்டுப் போட்டிகளும் மற்றும் மாநில அளவில் 37 வகையான விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட உள்ளன. தனிநபர் போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசு பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய், இரண்டாவது பரிசு 75,000, மூன்றாம் பரிசு 50,000. ஸோ இது போன்ற தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு 2 வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த cmtrophy.sdat.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தனிநபர் மற்றும் குழு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள 17/7/2025 முதல் முன்பதிவு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நானும் பண்ணல அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. முன்பதிவு செய்யறதுக்கான கடைசி நாள் பாருங்கள், ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 18 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த விளையாட்டு போட்டிகள் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, கேள்விகள் இருக்குன்னா இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா அவங்க எந்த மாதிரியான கேம்ஸ்லாம் வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. பப்ளிக் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கல்லூரி மாணவர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான கேம்லாம் வந்து கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள் காலேஜ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பொது பிரிவினருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது காலேஜ் கேட்டகரி தான். இது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரிஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த மாதிரியான கேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜென்ரல் பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா அத்லட்டிக்ஸு, கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால், கேரம், சிலம்பம், ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்மிண்டன், கபடி, இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கிரிக்கெட் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா ஒருத்தர் 11 பேருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். தனித்தனியாக ஒருத்தர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. போன டைம் எப்படி இருந்ததோ சேம் அதே மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்குது. இப்போ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு விளையாட்டு வீரர் பதிவு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், ஒரு பேஜ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிரும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, மொபைல் நம்பரு, அப்புறம் விளையாட்டு வீரரின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாலினம் ஆனா பெண்ணா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து உங்களுக்கு அந்த லிமிட்டு 35 வயசுக்குள்ளே இருக்குது. ஜென்ரல் கேட்டகரினா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். 35 தாண்டிச்சு அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது, எரர் வரும். அடுத்ததாக விளையாட்டு போட்டியின் வகை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ அதில் பாருங்கள் நான் வந்து பொதுமக்கள் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டேட் வந்து கொடுக்குறேன். ஓகே,
இப்போ பொதுமக்கள் அப்படிங்கிற கேட்டகரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், பள்ளி, ஸ்கூல் அப்படின்னு இருக்கும், கல்லூரி, மாற்றுத்திறனாளிகள், அதே மாதிரி அரசு ஊழியர்கள். கரெக்டான ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு விளையாட்டு எந்த மாதிரியான விளையாட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் அத்லெட்டிக்ஸா, பேட்மிண்டனா, கேரமா, கிரிக்கெட்டா, ஃபுட்பால், கபடி, சிலம்பம், வாலிபால். இப்போ கிரிக்கெட்னா டீம் கேமு, டீமுடைய பெயரெல்லாம் போட்டு ஒருத்தர் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். இப்போ கேரமில் வந்து சிங்கிள்ஸ் விளையாடுறீங்க அப்படின்னா சிங்கிள்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக வந்து பதிவு பண்ணலாம். பேட்மிண்டனும் அதே மாதிரி தான் தனியாக பதிவு பண்ணிக்கோங்க. அத்லெட்டிக்ஸும் தனியாக பதிவு பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ஃபுட்பால் வந்து டீமாக விளையாடுறீங்கன்னா டீமில் கேப்டன் இருக்காருன்னா கேப்டன் கூட பதிவு பண்ணலாம். கேப்டன் மட்டும் கிடையாது, யார் வேணாலும் ஒருத்தர் அந்த டீமுடைய மொத்த விவரமும் வந்து கொடுத்து பதிவு பண்ணிக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் கிரிக்கெட் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்தபடியாக விளையாட்டு பிரிவு, டீம் கேம், விளையாடும் மாவட்டம், எந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து விளையாட போகிறீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாவட்டத்தில் விளையாட போகிறீங்களோ அந்த மாவட்டம். அடுத்தபடியாக உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு அடையாள ஆவணம், உங்களுடைய ஐடி ப்ரூஃப், இமேஜ் தான் வந்து அப்லோட் பண்ணணும். அதிகபட்சம் 250 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரியான கார்டு தான், ஓட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அணியின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய டீம் பெயர் என்ன அப்படிங்கிறது இதில் கரெக்டாக கொடுத்துடணும். அடுத்தபடியாக கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பெயர் வந்து இதில் காமிக்கும், அப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் காமிக்குது. இதே மாதிரி இப்போ கிரிக்கெட்டில் வந்து எத்தனை பேர் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா மொத்தம் வந்து 15 பேர் வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஸோ 15 பேரினுடைய விவரங்கள், பிளேயர் நேமு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, தென் நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பரு, மொபைல் நம்பரு, ஜெண்டர், இது மேல் தான், இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு கீழே ஜஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்துடும். இதில் போய்ட்டு நீங்கள் பதிவு பண்ணதை அந்த பதிவு பிடிஎஃப் பதிவு இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.